இன்னைக்கு லவ்வர்ஸ் டே. மெரினா பீச் ஆர்டின்குள்ள உட்காந்து எவ்வளவு ஹாப்பி ஃபீலிங் இல்ல. ஆனா எனக்கு அப்படி இல்ல, வயிறு எரியுது. போன் பண்ணாங்க, லவ்வர்ஸ் டேடா மெரினா பீச் போலான்னு. எனக்கும் சந்தோஷமாயி உடனே நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு. அதெல்லாம் வேணாம், நாங்களே அனுப்பிச்சு வைப்போம். அதான் நமக்கு யாரும் இல்லையே, யாரும் பண்ண யோசிக்குது, அவங்களே அனுப்பிச்சு வைக்கிறாங்களே, நம்ம ஜாலிதான் போ, கம்பெனில இப்படி ஒரு ஆஃபர் இருக்கு அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். யாரும் அனுப்பிச்சு வைப்பீங்க என்னன்னு கேட்டா, டக்குன்னு சொன்னாங்க கூட 4 ஆம்பளைங்களை அனுப்பிச்சு வைக்கிறேன், போய் கேமரா எடுத்து போய் பைக் எடுத்து வந்துட்டாங்க. எனக்கு வந்து இப்படி நடக்குதுன்னே தெரியல. எனக்கே எப்படி இருக்குன்னா மத்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு வாரத்தை போய் கேட்டு வந்துடலாமா? சரி வாங்க போலாம். ப்ரோ, February 14 வருது, லவ்வர்ஸ் டே. எப்படி கொண்டாட போறீங்க? ஜாலியா கொண்டாடணும். ஜாலியா கொண்டாடணும். யாரு கூட? ஆளுங்க கூட தான். லவ்வர்ஸ் டே கொண்டாடுவீங்களா? எப்படி கொண்டாட போறீங்க? எப்படி கொண்டாட போறேன்னு தெரியல. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. மனைவியை காதலிச்சீங்களா? காதலிச்சிருக்கீங்க இல்ல, இவ்வளவு தயக்கமா சொல்றீங்களா? அதுல சந்தேகமா இருக்கு. சொல்லு, நீதான் தைரியமான ஆளு, சொல்லு. ஒரு சிலர்னாலதான் காதலுக்கே உள்ள மரியாதை போயிடுது. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. காதலிக்கும் போது பிள்ளைங்களை இனிக்க இனிக்க பேசுறாங்க. நல்லாதான் மேம் பேசணும், அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம். இவன் பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் உயிர்ந்துருவாங்க, பேசியே கவர் பண்ணுவான் மேம் இவன். நீ எழுதியும் நானும் அழுகணும். இன்னைக்கு அப்படி இருக்கிறது தான் உண்மையான காதல். ஓ, அப்படிங்களா? நல்லா தான் இருக்கு, ஆனா உங்கள்ட்ட பிடிச்சி சரியில்லையாப்பா. காதல்ன்றது வந்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணம் பண்ணவங்கள லவ் பண்ணும், அது ஒண்ணும் காதல்ன்ற மாதிரி எனக்கு தோணல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. எல்லாரும் காதலிச்சு எங்களை வெறுத்தவங்க எல்லாரும் எங்களை தேடி வர்ற அளவுக்கு வாழ்ந்துட்டோம். காதலிக்கிற பொண்ணுங்களுக்குலாம் காதல தின வாழ்த்துக்கள். ஆனா காதலிக்கிறது வந்து தப்பு. அந்த படுக்கைக்கு கூட போய்க்கிறிய, அந்த படுக்கைக்கு உன்னை நல்லா வச்சுன்னு இருப்பானா? எனக்கு காதல்னாலே பிடிக்காதுப்பா. எனக்கு அது லவ்னாலே எனக்கு பிடிக்காது. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ப்ரோ, February 14 வருது, லவ்வர்ஸ் டே. எப்படி கொண்டாட போறீங்க? ஜாலியா கொண்டாடணும். ஜாலியா கொண்டாடணும். யாரு கூட? ஆளுங்க கூட தான். அப்ப லவ் பண்றீங்களா? பண்றேன். இல்ல மீடியால சொல்றீங்களா? பயம் இல்லையா வீட்டுல? நம்மள யாரு கேப்பா? நம்மள யாரு கேப்பா? யாரு கேட்டாலும் என்ன, எனக்கு என்ன? அவ்வளவுதான். எங்க பிளான் வச்சிருக்கீங்க? என்ன வந்து எல்லாத்துலயும் சுத்துவேனே நானே, என்ன கண்டுபிடிக்கிறதே கஷ்டமே. கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் ப்ரோ. நீங்க என்ன திருடன போலீஸா உங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு? தேட விடணும், அதுதான் நானே. வீட்டுல வரும் பேரண்ட் எல்லாரும் தேட விடணும். வீட்டுல இருக்கிற பேரண்டே தேட விடுவாங்க. அப்ப உங்க லவர் உங்களை தேடுவாங்களா? லவர் தான் என் கூட இருமே. லவர் எப்படி என்ன தேட? அதை பத்தி புதியாதே பேசுற நீ. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு இல்ல ப்ரோ, எல்லாரும் தேடுவாங்க நீ, அதனால கேட்டேன். அப்படியா? அதெல்லாம் அப்படிதான். லவர் தேடுவாங்க. லவர் தேட மாட்டேன் வச்சுப்பேன். அவங்க கூட வச்சுக்கிட்டு ஜாலியா சுத்துவீங்க. எங்கெல்லாம் சுத்துவீங்க? பீச்சு, பார்க்கு, சினிமா, வள்ளூர் கோட்டம். வள்ளூர் கோட்டம், நம்ம மிட்டு பார்க்கு, பீச், பார்க்கு, வள்ளூர் கோட்டம். குறிப்பா இப்ப இடையில சேர்ந்திருக்கு வள்ளூர் கோட்டம் பீச் பார்க்க தாண்டி. இது ப்ரோ, அது ஏதோ சொன்னாரு ஓயோவா. அவரு வந்து அப்படிதான், ஒரு லைட்டா ஒரு மாறுற மீறி தான். நான் தான் வானா. லேடிஸ் மேட்டர். என்னது லேடிஸ் மேட்டரா? பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு கேங்ஸ்டர்னா டிசிப்ளின் வேணும். ஓ, அவரு போறதை நீங்க தடுத்துட்டீங்க. ஓயோ போறத. ஆமா, நீங்களும் கொஞ்சம் அப்படிதான் கேள்விப்பட்டேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? ஓ, என்ன நீ இப்பதான் பாக்குற? என்ன எப்படி உனக்கு தெரியும்? அது பார்த்தோன்னே தெரியுது, அதால தான் உன பாக்குறேன். ஜோசியம் ஈஸி ஏதாச்சும் பாக்குறீங்களா? ஜோசியம் பாக்குறாரு போல ப்ரோ. கண்ண பாக்குறேன் ப்ரோ. தெரியலையா? தலைவா பேசினே இருப்ப போல. ஆமா, வாங்கிட்டு இதே மாதிரி பேசிட்டு இருக்கா? ஜாலியா பேசுவேன். ஜாலியா பேசுவேன். ஆமா, எதுவுமே கேட்க மாட்டாங்க. கேட்கவே மாட்டாங்க. கேட்க கூடாது. கேட்டா அடிவ மாட்டேன், கொஞ்சுவேன். எப்படி யோசிக்கிறியா? அதே மாதிரிதான் யோசிக்க வைப்பேன். எல்லாரையும் யோசிக்க வைப்பீங்க. எஸ் எஸ் எஸ், அதுதான் மிஸ்டர் புட்டாப்பு. யாரே மிஸ்டர் புட்டாப்பு? உங்க இன்ஸ்டா ஐடியா மிஸ்டர் புட்டாப்பு. கரெக்டா சொல்றேன். ப்ரமோஷன் வேலையே நல்லா பாக்குறாரு. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. थैंक यू. வணக்கம். நன்றி. எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. மிஸ்டர் புட்டாப்பு ஐடி போயிட்டு கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. என் சேனலையும் சேர்த்து சொல்லுங்க. பேர் என்னது? ஃப்ரெண்ட் டூட்ஸ். ஜாலியா வாங்க, ஜாலி பண்ணிட்டே போங்க. ஐயா, காதலர் தினம் வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். இந்த காதலர் தினத்துல உங்க அனைவர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். காதல்ங்கிறது ஒரு தெய்வீகமானது. லைஃப் இஸ் மில்க்,
லவ் இஸ் ஸ்வீட் இன் பெங்களூர். அதே லெவல்ல நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னாக்கா உங்களோட லாங் லைஃப் ரொம்ப பிரகாசமான ஒன்னா இருக்கேன். என்னுடைய பரிபூர்ணமான வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறேன். ஐயா இந்த காலத்து காதல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த காலத்து காதலுக்கும் அந்த காலத்து காதலுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசமா இருக்குது. அதாவது பார்த்த உடனே காதல் கண்டதே கோலன்ட்டு இல்லாம இந்த வாட்ஸ்அப் மூலியமா அது இதுங்கிறது இல்லாத அளவுக்கு நீங்க அதனுடைய ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து ஒரு ரொம்ப தீவிரமான முடிவுக்கு பிறகுதான் ஒரு கன்சிடரேஷன் நீங்க அந்த காதலை ஏத்துக்கணும். பார்த்ததே காதல் கொண்டதே காதல்ங்கிற மாதிரி கூடாது. பார்த்த உடனே லவ், கொண்ட உடனே காதல் அப்படிலாம் இல்லாம ஆராய்ச்சி பண்ணி கத்துக்கணும். பிஹெச்டி எல்லாம் போய் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். பண்ணிக்கலாம். இஷ்டப்படி அம்மா அப்பா இஷ்டப்படி கல்யாணம் நடக்கணும். பர்மிஷன் கேட்டுட்டு அப்புறம் போய் லவ் பண்ணுங்க. லவ் யாருன்னா பிடிச்சிருச்சுன்னா போய் அம்மா அப்பா முதல்ல கேட்டுக்கணும். அதுக்கப்புறம் போய் அவரை பிடிச்சிருக்கு அவங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கரெக்ட் தானே? சரிம்மா, ரொம்ப ரொம்ப காதலிக்கிற பொண்ணுங்களுக்கு எல்லாம் காதல தின வாழ்த்துக்கள். ஆனா காதலிக்கிறது வந்து தப்பு. காதலிக்கிறது தப்பு. பெற்றோர்கள் சொல்றதை கேட்டுதான் பிள்ளைங்க இது பண்ணும். அதுதான் நல்ல பாதையில போய் கொண்டு போய் பெற்றோர்கள் சொல்றது கேட்டுக்கிட்டா நல்ல பிள்ளை. ஆமா, பெற்றோர்கள் சொல்றது கேட்டுட்டு பெற்றோர் சொல்றதை கேட்டு திருமணம் பண்ணிக்கிட்டா அதோட வாழ்க்கை பின்னால காலத்துல நல்லா இருக்கும். அப்ப காதலிக்கும் போது பெற்றோர்கிட்ட கேட்டு போய் காதலிக்கலாமா? கேட்டுட்டா நாங்க எப்படி ஒத்துழைப்போம்? கேட்டா ஒத்துழைக்க மாட்டோம்ல. நல்லா நீங்க காதலிச்சிட்டீங்கன்னு சொன்னா நல்லவங்களா இருந்தா நாங்களே கல்யாணம் பண்ணி வைப்போம். அவங்க எப்படி என்னன்னு பாத்து. இப்போ நல்லவங்களை காதலிக்கலாமா காதலிக்கவே வேணாமா? ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க. எப்படிப்பா இப்படி கேட்டா பதில் சொல்றது? ஓ, காதலிக்கிறவர் நல்லவர்னா ஓகேவா? நல்லவங்களா இருந்தா ஓகே. ஓகே ஓகே. அவங்க எப்படியாப்பட்டவங்களே தெரியாத காதலிச்சு அதுக்கு வாழ்க்கையவே கெட்டு போயிடுது பிள்ளைங்க. பெண் பிள்ளைங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்களாம் வளர்த்தி பெருசா ஆக்குறோம். அதோட அவங்களோட வாழ்க்கை வந்து பின்னால காலத்துல நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். அது அப்ப ஒரு சில பசங்க வந்து நல்லா இருக்குங்களா இல்லாத அவங்களோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டு போயிடுறாங்க. அந்த ஒரு சிலர் ஆளாதான் காதலே கெட்டு போகுது. காதல்ங்கிறது ஒரு மிகப்பெரிய நல்ல அன்பு உள்ளதுதான். ஆனா அது நல்லபடியா தக்க வச்சுக்கிறது எல்லாத்தோட கையில தான் இருக்கு. ஒரு சிலர்னாலதான் காதலுக்கே உள்ள மரியாதை போயிருது. ஒரு சிலரால போகுது. காதலிக்கும் போது பிள்ளைங்களை இனிக்க பேசுறாங்க. குடும்பத்துக்கு பிடிச்ச மாதிரி நடிக்கிறாங்க. ஆனா பிடிச்ச மாதிரி நடிச்சுட்டு குடிச்சுட்டு வந்து பிள்ளைங்களை பண்ற சித்திரவதை இருக்குது பாரு. பெத்தவங்களால அது ஏத்துக்கவே முடியல. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த காதலிக்கிறது பிரச்சனை இல்ல, அதுல குடிக்கிறீங்க பாத்தீங்களா, 2 பேரும் சேர்ந்து உட்காந்து குடிக்கிறாங்களோ. அவன் அப்படி சேர்ந்து குடிக்கிறதா இருந்தா அவனுக்கு கொடுக்குமா? பிள்ளை வெட்டி கூட போட்டுருமா? அவனுக்கு கொடுக்குமா? துண்டா வெட்டி போட்டுருமா? அவனுக்கு பிள்ளை கொடுக்க மாட்டான். ஆனா அவனுக்கு கொடுக்க மாட்டான். ஆனா காதலை ஏத்துப்பாங்க. கரெக்டா? அவன் கொடுக்குமா இருந்தாலே நாங்க போதுமே. கல்யாணத்துக்கு அப்புறம் காதலிச்சா அது யாரு? நானே காதலிக்கிறோம். கல்யாணத்துக்கு அப்புறம் அது நாங்க வேணாம்னு யாரும் ஏத்துக்கிறது. நீங்க உங்க வீட்டுக்கார காதலிக்கிறீங்க? நான் 100 மடங்கு ஒரு லவ் பண்றேன். எவ்வளவு பெரிய லவ் உங்க வீட்டுக்கார? அதெல்லாம் அந்த உலகத்துல விட பெருசா தான் எங்க வீட்டுக்காருக்கு ஏதாச்சும் கிஃப்ட் பண்ணா என்ன பண்ணுவீங்க? நான் ஃபர்ஸ்ட் என்ன கிஃப்ட்? முத்தம் கொடுத்தாங்க. கிஃப்ட் எல்லாம் கிடையாது உங்களுக்கு. டைரக்டா எல்லாரும் நான் வந்து அவர்கிட்ட வேண்டிக்கிறது என்னன்னா சிவனோட அருளால நீண்ட ஆயுளோட அவர் 1000 வருஷம் இருக்கணும். 100 வருஷம் இல்ல, 1000 வருஷம். 1000 வருஷம் இருக்கணும். 1000 வருஷம் நீங்களே கொண்டாட்டே இருக்கணும். அவரு வந்து நான் இருக்கணும் உயிரோட. அவர் உயிரோட இருக்கணும். இது ஒரு ஜென்மமே போதும் எனக்கு. இந்த ஒரு ஜென்மமே போதும். எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் பரவாயில்ல, ஆனா அவரோட நான் இல்லனாலும் அவர் நல்லா இருக்கும். இந்த காதல் தானே வேணும். காதல் இவங்க தான் கொண்டாடணும். ஓகே, சூப்பர்க்கா, சூப்பர்க்கா, வாழ்த்துக்கள்க்கா. காதல்ன்றது வந்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் பண்ணவங்கள லவ் பண்ணும் அது ஒண்ணும் காதல்ன்ற மாதிரி எனக்கு தோணல. கல்யாணம் பண்ணவங்கள லவ் பண்ணா சொல்றது கேளுங்க. அப்பாவை லவ் பண்ணலாம், அம்மாவை லவ் பண்ணலாம், அண்ணன் தம்பிகளை லவ் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸ் லவ் பண்ணலாம். அவங்கவுங்களுக்குன்னு பிடிச்சவங்களை லவ் பண்றது வந்து தப்பு கிடையாது. அது கல்யாணத்துலதான் போய் முடியணும் அப்படின்றதெல்லாம் ஒன்னும் ரூல்ஸ் கிடையாது. அது வந்து அதுதான் சொல்றேன். அதுவும் ஒரு காதல் தான். நீங்க வந்து காதலர் தினத்தை காதலிக்கிறவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அல்லது கல்யாணம் பண்ணவங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அந்த ரூல்ஸ் வைஸ் பேசுறீங்க. லவ் அப்படிங்கறது எல்லார் மேலயும் எல்லாரும் வைக்கிறது. அது வந்து செப்பரேட்டா பேசுறாங்க. லவ் பண்றவங்க ஏமாத்திட்டு போயிடுறாங்க, தப்பா போயிருது அவங்களோட காதல் அப்படி இப்படின்னு பேசுறாங்க. எனக்கு அதுல எல்லாம் ஒரு பெருசா இது அவங்களோட மனசை பொறுத்து. அன்புங்கிறது எல்லாரும் எல்லார் மேலயும் வைக்கலாம். அது காதலிக்காம போங்க. அன்பை மட்டும் எல்லார்கிட்டயும் காட்டிருங்க. அதுதான் லவ். அவ்வளவுதான். நீங்க இப்ப அன்புனாலும் லவ்னா என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒண்ணுதான். இப்ப அப்பா மேல வச்சிருக்க அன்பு வேற, வீட்டுக்கார மேல வச்சிருக்க அன்பு வேற. அது காதல், அது தனித்தனி. அது வந்து அவங்கவங்களோட உறவுக்கு பொறுத்தது. அவங்க மனசுக்கு
எல்லாருமே வேற வேற மாதிரி இருப்பாங்க. அது லவ் வேற அப்படிங்கிறது வேற மாதிரினா எனக்கு வேற மாதிரி கேக்குது. வீட்டுக்காரனா வேற அன்பு, அப்பானா அது வேற ஒரு வேற அன்பு, அன்பு. அம்மாவுக்கு அது வேற அன்பு, ஃப்ரெண்ட்ஸ்னா அது ஒரு மாதிரி. அதனால லவ் அப்படின்றது செப்பரேட்டா லவ்வர்ஸ் டேக்கு மட்டுமே நீங்க கொஸ்டின் கேக்குறீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு ஆயிடுச்சு, 2 குழந்தை இருக்கு. ஆனாலும் உங்க காதலை பத்தி பேச மாட்டேன்றாங்க. உங்க வீட்டுக்காரரை நீங்க காதலிக்கிறீங்களா? பின்ன வீட்டுக்கார காதலிக்காம இருப்பா. வீட்டுக்காரர் காதலிக்கிறேன்னு சொல்றீங்க, காதலை பத்தி ஒரு வார்த்தை பேச மாட்டீங்களே. அன்பு எல்லார் மேலயும் வைக்கலாம் மட்டும் அவ்வளவுதான் மேக்ஸிமம். நான் லவ் மேரேஜ் எல்லாம் கிடையாது, அரேஞ்ச் மேரேஜ் தான். இப்போ எனக்கு அவருனா அவரு லவ் பண்றாங்க, அவ்வளவுதான். நிறைய சொல்லியிருப்பாங்க. வாழ்த்துக்கள். காதல்ன்றது வந்து எல்லாத்துக்கும் அம்மா அப்பா இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் சார்ந்து வரும். லவ் மேரேஜ்னு பண்ணும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அவங்களுடைய எண்ணங்களும் நம்மளுடைய எண்ணங்களும் சரியா இருக்கும்போது சரியான பூர்த்தியா இருக்கும். இல்லைன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சுன்னா அதுல அன்பு புரிதல் இருக்காது. இதுல ப்ராப்ளம் வரும். என்னைக்குமே அன்பா இருக்கணும்னா கணவனோ மனைவியோ விட்டு கொடுத்து வாழ்க்கைய கொண்டு போகணும். விட்டு கொடுக்கறதா காதல் அப்படின்னு சொல்ல வரீங்க? கண்டிப்பா விட்டு கொடுத்தா மட்டும்தான் உண்மையிலே. உங்களுக்கு காதல் திருமணமா இல்ல எந்த திருமணமா இருந்தாலும் சரி, காதல் திருமணம்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல, நான் எல்லாத்தையும் பொதுவா சொல்லல, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல தொடு உணர்வுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மனசு அளவுக்கு பாதிக்கணும். நீ எழுதியும் நானும் அழுகணும். இன்னைக்கு அப்படி இருக்கிறதுதான் உண்மையான காதல். தான் காதலுக்காக ஒரு நம்மள காதலிச்சா இன்னொருத்தங்கிட்ட இருக்கா அப்படின்னா அவளை நோண்டாம நொங்க எடுக்காம இருக்கிறது தான் உண்மையான காதல். நம்ம லவ் பண்றவங்க வேற யாருக்கிட்ட போயிட்டாங்கன்னா அதை கண்டுக்காம விட்டுருங்க. கண்டுக்காம விட்டுக்கோங்கன்னு சொல்லு. நம்மளுடைய பொருள் டார்ச்சர் பண்ணக்கூடாது. நம்மளுடைய பொருள் ஒரு இடத்துல நல்லா இருக்கணும்னு நம்ம விரும்பணும். நம்மளுடைய பொருள் நம்மள்ட்ட இருக்கிறத விட இன்னொருத்தட்ட நல்லா இருக்கு அப்படின்றத பார்த்து சந்தோஷப்படணும். நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறா சந்தோஷமா இருக்க மாட்டாங்க, வேற யாருன்னா கல்யாணம் பண்ணா சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்றத நான் வந்து சொல்ல கிடையாது. இப்ப பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. அந்த இடத்துல ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை பிள்ளைங்க தள்ளப்படுறாங்க. ஒரு மாப்பிள்ளை பையனையும் கூட மாறி போகுது. அதுக்கு வந்து அந்த பொண்ணு தப்பானவளோ அந்த பையன் தப்பானவளோ நான் சொல்ல கிடையாது. இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல மணி மைண்ட்ல ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. பிள்ளைகளோட புரிதலும் கொஞ்ச நாள் பழகுனா பிள்ளைகளோட எண்ணங்கள்லாம் மாறி மாறிதான் இருக்கு. மாறி மாறி இருக்க. பசங்களை ஏமாத்துறதுக்கு பொண்ணுங்க இந்த தடவை நிறைய இருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது. பசங்க அதிகமா பாதிக்கவும் படுறாங்க. நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது. அதுல பொண்ணுங்களும் பாதிக்கப்படுறாங்க. காதல்ன்றது வந்து இப்ப தொடு உணர்வுக்கு தான் அதிகமா இருக்கு. மனதார காதலிக்கிறதுல இந்த 90 கிட்ஸோட முடிஞ்சு போச்சு. 90 கிட்ஸ் ரொம்ப பாவம். 90 கிட்ஸ் தான் ரொம்ப பாவம். இன்னும் சிங்கிளா சுத்தின்னு இருக்காங்க. இன்னும் சிங்கிளா சுத்துறாங்க. காதல்ன்றது வந்து புனிதமானது. அதை வந்து கொச்சப்படுத்தாம இருக்கணும், அவ்வளவுதான். கொச்சப்படுத்தாம காதல் பண்ணீங்க அப்படின்னா அந்த காதல் நிலைக்கும் அப்படின்றத தெளிவா சொல்லிட்டாங்க. நீங்க 5 வருஷம் 10 வருஷம் இருந்தா கூட காதல்னா வெயிட் பண்ணணும். அதுதான் காதல். பையன் சம்பாதிக்கலன்னா பையன் தான் கல்யாணம் பண்ணியோன்னு உடனே டார்ச்சர் தருவாங்க. நீ ஏன் சம்பாதிக்கல, உனக்கு வேற பொண்டாட்டி புள்ள, 1 லட்சம் ரூபாய் இருந்தா அவங்க காலை கழுவாங்க. அம்மாவுக்கு மட்டும் பொண்ணு இருந்து அவங்க காதலிச்ச பையன் வேலை போறானா இல்லையா பார்க்க மாட்டாங்க. பாருங்க, எங்க பொண்ணுங்களுக்கும் நாங்க காதல் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். உண்மையை சொல்லிருக்கேன். எங்க பையன் லவ் மேரேஜ் கிடையாது, அரேஞ்ச் மேரேஜ். இன்னைக்கு என் மருமகளுக்கு நான் சொல்லிக் கொடுக்குற ஒரே மந்திரம், அட்ஜஸ்ட் பண்ணு. எவ்வளவு ஃப்ரீயா இருக்கணுமோ இருங்க. உங்களுடைய லைஃப் நீங்க பாத்துக்கோங்க. எங்களுக்கு அப்பா அம்மான்ற ப்ரெஷர் கொண்டு போய் அந்த பொண்ணு கையில திணிக்க கூடாது. ஃப்ரீயா இருங்க. இப்படி ஒரு மாமியாரை தேடி எவ்வளவு பேர். உண்மையிலே நான் என் மருமகளை மகளா தான் பாக்குறேன். அவளும் என்ன அம்மாவா தான் பாப்பாங்க. சூப்பர்மா. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா பேசுனீங்க. இதே மாதிரியே எல்லாரும் வாழணும், எல்லாருக்கும் ஒரு மாமியார் கிடைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பா புனிதமானது. ஆனா காதல பெற்றோர் எதிர்ப்பாங்க. ஆனா உண்மையான மனசும் சேர்ந்து வாழ்ற வாழ்க்கை வந்து ரொம்ப வந்து இலக்கியத்துல இடம் பெற்றிருக்கு. மும்தாஜ் ஷாஜகான் அது மாதிரி உண்மையான காதலா இருக்கணும். நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இல்ல, எனக்கு ஒரு டவுட். ஷாஜகான் மும்தாஜ் சொன்னீங்களே, ஷாஜகானுக்கு மும்தாஜ் எத்தனாவது பொண்டாட்டி? அந்த மாதிரி காதலா இருந்தா எப்படி? அது வந்து எத்தனையாவதோ இன்னைக்கு அதனுடைய அந்த காதலுக்கான சின்னம் தானே தாஜ்மஹால்னு எல்லாரும் விரும்புறீங்க. அப்ப அந்த இடத்துல என்ன இருக்கு? மும்தாஜும் தாஜ்மஹால் இல்ல, அவங்க நேசிச்ச காதல் இருக்கு. நேசம் ஒண்ணுதான். பணம், இனம், மொழி பார்த்து வர்றதில்ல காதல், மனச பார்த்து வர்றது காதல். இன்னைக்கு 40 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை காதலுக்காக. அவரும் நான் புரிஞ்சுட்டேன், என்னையும் அவர் புரிஞ்சுட்டாரு. எத்தனை சொந்த பந்தங்கள் இருந்தாலும் நாங்க வந்து அந்த மன நிம்மதியோட வாழ்ந்தோம். 2 குழந்தைங்க எல்லாம் நல்லா இருக்காங்க.
எல்லாரும் காதலிச்சு எங்களை வெறுத்தவங்க எல்லாரும் எங்களை தேடி வர்ற அளவுக்கு வாழ்ந்திருக்கோம். அவங்கள தேடி போகல. இன்னைக்கும் அவரு 2023 இறந்துட்டாரு. அவரோட நான் காதலோட வாழ்ந்துட்டு தான் இருக்கேன். வாழ்ந்துட்டேன் மனசளவுல அவரோட கடந்த நினைவுகள் அத்தனையும் நமக்கு நினைவுகள் தானே. உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நினைவு காதலிக்கிற டைம்ல அப்படின்னா எது? அவருடைய நல்ல மனசு, நல்ல குணம், அதாவது புரிதல். என்னைய அவர் புரிஞ்சிட்டது. ஃபர்ஸ்ட் யார் ப்ரோபோஸ் பண்ணீங்க? நீங்க ப்ரோபோஸ் பண்ணதா இல்ல அவர் ப்ரோபோஸ் பண்ணாரா? இல்ல, அவர் வந்து தயங்கினாரு. நான் தான் தைரியமா நீங்க தான் முதல்ல போய் சொன்னீங்க. சொன்னா இருந்தாலும் எப்படி சொன்னீங்க? போய் என்னன்னு சொன்னீங்க? ஐயா என்னன்னு சொல்ல, உங்களும் எனக்கு பிடிச்சிருக்கு. டைரக்டா போய் பிடிச்சிருக்கு. கல்யாணம் பண்ணிக்கிட்டே இல்லையா? அவர்தான் ரொம்ப மனசு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு விருப்பம் இருந்தா கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணம் பண்ணி எதிர்நீச்சல் போட்டு வாழ்ந்து இன்னைக்கு அவர் இழப்பிலையும் அவரோட வாழ்ந்துட்டு இருக்கா. காதல் வந்து புனிதமானது. எது அவரை முதல்ல எங்க பாத்தீங்க? முதல்ல நான் அங்கன்வாடி பணியாளரா இருக்கும் போது அவரு இந்த வாட்டர் இது செய்ய வர்றாரு. அவளுடைய குணாதிசயங்கள் பிடிச்சிருந்ததுனால கல்யாணம் பண்ணிட்டோம். அரேஞ்ச் மேரேஜ் கிடையாது, லவ் மேரேஜ் தான். 2 பேரும் அரேஞ்ச் மேரேஜ் எப்படி நடக்குமோ அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க. அதே போல நட்பும் வந்து புனிதமானது. காதலும் நட்பு கண்டிப்பா கடைசி வர சொந்த பந்தங்கள் கூட உதவி செய்யல. ஆனா நட்பு வந்து என்னைக்குமே நம்மளோட துணையா இருக்கிறது. காதலும் நட்பும் வந்து இது. அத வந்து இப்ப வந்து இன்னைக்கு காதலிக்கிறோம், நாளைக்கு அவளுக்கு வந்து டாட்டா கொடுத்துட்டு போறோங்கிற காதல் இல்லாம மனசார காதலிக்கிற காதல் என்னைக்கும் நிலைச்சிருக்கும், நிலையா இருக்கும். அது வந்து உண்மையான காதல். எது உண்மையான காதல்ன்றது ரொம்ப தெளிவா நட்பை பத்தி காதல் பத்தி தெளிவா சொல்லிட்டாங்க. சூப்பர். வாழ்த்துக்கள். தம்பி, லவர்ஸ் டே எது கொண்டாடுறாங்க? தெரியலையே. லவர்ஸ் டே நீ கொண்டாடி இருக்கியா? ஏய், உண்மையை சொல்லணும். உண்மையை காட்ட மாட்டேன், சொல்லு. இல்ல கட் பண்ணிடுறேன், ரெக்கார்ட் கட் பண்ணிட்டோம் நாங்க. நீ சொல்லு. இல்ல உண்மையா இல்ல. லவர்ஸ் டே கொண்டாடுறது இல்லையா? சரியா? லவர்ஸ் டே கொண்டாடுறாங்க, மத்தவங்க எல்லாம் கொண்டாடி இருக்காங்க, பாத்துருக்கியா நீ? இல்ல. எது கேட்டாலும் இல்லன்னு சொல்லணும்னு மட்டும் முடியல இருக்கியா? இல்ல இல்லடா. உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? என்ன தெரியும் உனக்கு? ஸ்கூல் போவியா அன்னைக்கு? அதுக்கும் இல்லன்னு சொல்லிடுவேன்னு பயந்துட்டேன். லவர்ஸ் கொண்டாடுனா ஜாலியா கொண்டாடுவாங்க. சில பேரு விட்டுட்டு ஏமாத்திட்டு போறவங்க இருக்கிறாங்க. ஆமாங்க, உண்மையிலேயே கல்யாணம் பண்ணி தந்தா பண்ணலாம். அது எப்படி தெரியல, இப்போதைக்கு காலம் மாறி போச்சு. காலம் மாறி போச்சு. அந்த காலத்துல எல்லாருமே லவ் பண்ணாங்க, கரெக்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கரெக்டா பண்ணாங்க. ஆனா இப்போ ஏமாத்திட்டு போறாங்க நிறைய பேர். நீங்க காதலிச்சிருக்கீங்களா? இல்லங்க, உங்க இளமை காலத்துல இல்ல காதலிக்கல. உங்க கணவரை காதலிச்சிருக்கீங்களா? அதுவும் இல்ல. எங்க வீட்டுக்காரு வீட்டுல பார்த்தா கட்டினேன், அதே வேணான்ட்டேன். எல்லாம் வீட்டுல பார்த்து கட்டி வச்சாங்க. உங்களுக்கு யாருன்னா ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்களா? இல்லையே, யாருமே. இளமை பருவத்துல நீங்க இருக்கும்போது அப்ப யாருன்னா அவங்க வந்து நீங்க ரிஜெக்ட் கூட பண்ணிருக்கலாம். அப்படி வேற யாராச்சும் வந்து சொல்லிருக்காங்களா உங்ககிட்ட நான் லவ் பண்றேன்? இல்ல. இல்லையா? இல்ல ஞாபகம் இல்லையா? இல்ல சொன்னா பிரச்சனை வரும் யோசிச்சு இருக்கீங்களா? உள்ளுக்குள்ள இருக்கு, வெளியே வர மாட்டேங்குது, சொல்ல மாட்டாங்க. வாய்க்குள்ள கத்தி அப்படி சுத்தமா. ஆனா வந்திருக்கு. ஆனா யாரும் இல்ல சொல்ல வேணாம். சரிக்கா. உங்களுக்கு யாரு மேல சின்ன வயசுல பார்க்க நல்லா இருக்கானே அப்படின்னு ஏதாச்சும் உங்களுக்கு இருந்திருக்கா? அப்போ எனக்கு 16 வயசு. எதுவும் சொல்ல முடியாது. அப்போ 16 வயசு. அந்த 16 வயசுல இருந்தா அப்ப நான் சொல்லிருப்பேன். இப்ப எதுவும் சொல்ல முடியாது அப்படின்றீங்க. சரிக்கா, எல்லாருக்கும் காதல் தின வாழ்த்துக்கள் பட்ட சொல்லிடுங்க. வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருக்கு. காதலர் தினம் கொண்டாடி இருக்கீங்க? கொண்டாடுனதே இல்லையா? சரி, யாரையாச்சும் காதலிச்சிருக்கீங்களா? காதலிக்க இல்ல. கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு. மனைவியை காதலிச்சிருக்கீங்களா? காதலிச்சிருக்கீங்க. இல்ல இவ்வளவு தயக்கமா சொல்றீங்களா? அதுலயே சந்தேகமா இருக்கு. காதலிச்சிருக்கேன். ஐயோ, எப்படி சொல்றதுன்னு இருக்கீங்களா? அந்த குடிமையை வாயால எப்படின்னே சொல்லுவேன். காதல் தினம் கொண்டாடுறாங்களா? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்ல விஷயம் தானே. நல்ல விஷயம் தான். எதுவுமே எதிர்த்து பேச முடியாத மாதிரி பேசுறீங்களா? சரி, உங்க மனைவிக்கு நீங்க ஏதாவது கிஃப்ட் பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கேன். காதலர் தினத்துக்கு பண்ணிருக்கேன். நானே மிகப்பெரிய கிஃப்ட். நீங்களே மிகப்பெரிய கிஃப்ட். இத சொல்லியே பல இடத்துல சமாளிக்கிறது இல்லையா? அவங்க வந்து லவர்ஸ் டே ஒரு கிஃப்ட் கொடுத்தா என்ன அப்படின்னு கேட்டு இருக்கும் போது நீங்க என்ன நானே கிஃப்ட் தானே அப்படின்னு சொல்லிக்க. உங்க மனைவி உங்களுக்கு ஏதாச்சும் கிஃப்ட் கொடுத்துருக்காங்களா காதலர் தினத்துக்கு?
கொடுத்துருக்காங்க. என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க? எனக்கு ஒரு ஆம்பளை பையன் கொடுத்தாங்க. ஆஹா, இதுதான் கிஃப்ட். இப்படிதான் இருக்கணும். சூப்பர்ண்ணா. உங்க காதல் இப்ப இன்னைக்கு இருக்கிற காதலரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு இருக்க காதலரை பத்தி நல்லா பாக்குறதுக்கு நல்லா தானே இருக்குது. அத பாக்குறதுக்கு நல்லா இருக்கா? அண்ணே தெளிவா சொல்லுனே, ஏதோ டபுள் மைட்டா கேக்குது. நண்பரை கூப்பிட்டு இப்ப பேசுவோம். அண்ணாவோட நண்பர் நல்லா பேசுவாரு நினைக்கிறேன். லவர்ஸ் டே கொண்டாடுவீங்களா? எப்படி கொண்டாட போறீங்க? எப்படி கொண்டாட போறோம்னா, அவங்க ஒரு ஊர்ல இருக்காங்க, நாங்க ஒரு ஊர்ல இருக்கோம். எப்படி கொண்டாட போறேன்னு தெரியல. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. அவங்க ஒரு ஊரு, நம்ம ஒரு ஊரு. கடல் கடந்து காதலிக்கிறீங்களோ? கடல் கடந்துலாம் இல்ல, அந்த மாதிரி இன்னும் போகல. கடல் கடந்து போற அளவுக்கு வரல காதல். சரி, லவர்ஸ் டேக்கு அவங்களை போய் மீட் பண்ணலாம்ல ஒரு நாள் தானே? காதல் பண்ணலாம் தான், அதான் பிளான். போலான்னு பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க. வீட்டுல என்னன்னு சொல்லிட்டு போவீங்க? வீட்டுல என்னன்னு சொல்லிட்டு போக வேண்டியும், அம்மாட்ட உங்க மருமகளை பார்க்க போறோமான்னு சொல்லிட்டு போவேன். இப்படி ஒரு அம்மா எல்லாம் கிடைக்கணும். இப்படி ஒரு அம்மா இல்லாம தான் பல பேர் தவிக்கிறாங்க. அம்மா அதை ஒத்துப்பாங்களா? சொன்னா செருப்பாலே அடிப்பாங்க. காதலுக்காக செருப்பால அடி வாங்கினாலும் பரவாயில்ல. யாரு முதல்ல ப்ரொபோஸ் பண்ணீங்க? ரெண்டு பேருமே ப்ரோ. ரெண்டு பேரும் மொத்தம் ஐ லவ் யூ சொல்லும்போது கிளாஷ் ஆகாது? யார் முதல்ல சொல்ல? போன்லயே சொல்லிட்டீங்களா? முதல்ல எங்க பாத்தீங்க அவங்கள? முதல்ல ஃபங்க்ஷன்ல பார்த்தோம். எந்த ஃபங்க்ஷன்ல? பியூபர்ட்டி தலைவா? இல்ல, என்னோட ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்க. அவங்க இதுக்கே நீங்க போய் பாத்துட்டீங்களோ? கொஞ்சம் பயந்துட்டேன். முதல் நாளே போய் பேசி பிடிச்சிட்டேன் அப்படின்னு நினைச்சேன். வேற ஒரு ஃபங்க்ஷன்ல பாத்துருக்காரு, பார்த்து பேசி பிடிச்சிருக்கு. போய் ரெண்டு பேருமே போன் பண்ணி பேசி லவ். வேற ஏதாச்சும் ஃபங்க்ஷன் போனீங்கன்னா நீங்களும் என்ன பண்ணணும்? முதல்ல உங்க ஆளை தேடுற வேலையை பார்க்கணும். கரெக்ட் தானே? கரெக்ட். லவர்ஸ் டேக்கு எல்லாருக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. எல்லாரும் வீட்டுல மாட்டிக்காம எங்க வெளில போறதுனாலும் போயிட்டு வந்துருங்க. அம்மா பாத்துக்குங்க. கண்டிப்பா செருப்படிதான். வாழ்த்துக்கள் தலைவா. வணக்கம். எங்க இருந்து வரீங்க? நாங்க தேனி மாவட்டத்துல இருந்து வரோம். சூப்பர்க்கா. காதலர் தினம் எப்படி கொண்டாடுறது? என்ன பண்றீங்க நீங்க? உங்களுக்கு காதல்னா என்ன? உங்களை பத்தி? எனக்கு காதல்னாலே பிடிக்காதுப்பா. பிடிக்காது? எனக்கு அது லவ்னாலே எனக்கு பிடிக்காது. ஓகேவா? எனக்கு அப்படி பிடிக்காதுன்றீங்களேக்கா. அது வேணாம். பாருங்க, பக்கத்துலயே ஐ லவ் யூ சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கு சொல்லியா? ஏன் காதல்னா அவ்வளவு பதட்டம்? ஏன்? என் கணவரை மட்டும்தான் எனக்கு பிடிக்கும், அவரை மட்டும்தான் நான் காதலிப்பேன். யாரும் காதலே பிடிக்காதுன்னு சொன்னீங்க. கணவர் மட்டும் காதலிப்பீங்கன்னா என்ன இது? அவர்தான் என் உலகம். நடிப்பு அரைக்கல் மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்களே. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரு. வீட்டுக்காரர் எப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்களா? இல்ல, அரேஞ்ச் மேரேஜ் தான். அரேஞ்ச் மேரேஜ் இருந்தாலும் வீட்டுக்காரர் காதலிப்பீங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்காரு? எனக்கு எங்க வீட்டுக்காரரே ஒரு கிஃப்ட் தான். வீட்டுக்காரே கிஃப்ட்? இத சொல்லியே எல்லாரும் சமாளிக்கிறாங்க. அக்கா நம்பிட்டாங்க. அதுக்காக அவர் அடகு வச்சுக்க முடியுமா? அதனால அவர் இன்னுமே நான் காதலிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அவர் இறந்தா என்ன, இருந்தா என்ன, என் காதல் இருக்கு அப்படின்றது அடையாளமா என்னோட காதல் ஹார்ட்ல வச்சிருக்கேன் நான். இதயத்தோட இதயம் காதல் இருக்குன்றது சொல்லிடுறாங்க. இந்த மாதிரிதான் எல்லாரும் காதலிக்கணும்னு சொல்லி கேட்டு கூப்பிடுறீங்க. எல்லாரும் காதலிக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கு. ஓகேவா? இல்ல, நாங்க அந்த இது எப்பவுமே ஏத்துக்க மாட்டோம். அது ஏன் காதல் ஏன் ஏத்துக்க மாட்டீங்க? இல்ல, அப்படி இல்ல. நாங்க அப்போது ஒரு காதலை வந்து, அதாவது உண்மையான காதல் வந்து நாங்க மனப்பூர்வமா வந்து ஏத்துப்போம். உண்மையான காதல்ன்ற பேர்ல சில இதெல்லாம் பண்றாங்க இல்லையா, அதெல்லாம் நாங்க ஏத்துக்கணும். உண்மையான காதலா இருந்தா யாரா இருந்தாலும் ஏத்துப்பாங்க. இப்ப நீங்க எந்த காதல் சொல்ல வரீங்க? இல்ல, அது காதல்ன்ற பேர்ல தப்பா இது பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி இதெல்லாம் நாங்க ஏத்துக்க மாட்டோம். ஆனா உண்மையான காதலுக்கு நாங்களே முன்ன நின்று அதை நாங்க இது பண்ணி வைப்போம். உண்மையான காதல்னா சொல்லுங்க, அண்ணனே பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைப்பாரு. ஆனா இதுவே வேற மாதிரி காதல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அண்ணன் தேடி வந்து பொழப்பாரு. அண்ணன் ரமணா மாதிரி. என்னண்ணே? சூப்பர்ண்ணே. கொண்டாடுவேன் பிரதர். நானும் லவ் மேரேஜ் தான். லவ் மேரேஜா? வாழ்த்துக்கள்ண்ணே. சரி, லவர்ஸ் டே எப்படி கொண்டாடுவீங்க நீங்க? நல்லா வெளியே கூட்டிட்டு போயிட்டு நல்லா மனசு விட்டு பேசி சந்தோஷமா, ஒருத்தர் மனசு விட்டு பேசி சந்தோஷமா இருக்கணும். அதனால நல்லா என்ஜாய் பண்ணணும். ஒருத்தர் உண்மையா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். லவ்வர்ஸ் டே வந்தா அன்னைக்கு மட்டும் சந்தோஷமா இருக்கணும். ஒருத்தருக்கு அன்னைக்கு தான் கிஃப்ட் பண்ணணும். வெளியே அன்னைக்கு தான் கூட்டு போகணும் இல்லைங்களா? எப்பயுமே லவ் பண்ணலாம். அந்த டைம் மட்டும்ன்றது இல்லை, எப்பயுமே நம்ம லவ் பண்ணி நம்மளுக்காக வராங்க, அவங்கள ஏற்றுக்கொண்டு நம்ம சந்தோஷமா தான் வச்சு பார்த்துக்கணும். சரி, முதல்ல எப்போ அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணீங்க? நான் முதல்ல பண்ணது வந்து அதான் லவர்ஸ் டே தான் பண்ணேன். அந்த டே தான் பண்ணேன். அதுலேருந்து நாங்கள் லவ் பண்ண ஆரம்பித்தோம். அதே அப்படியே நீடிச்சது. கடவுள் புண்ணியத்தில் கல்யாணம் பண்ணிக்கணும். சந்தோஷமா தான் போயின்னு இருக்கு வாழ்க்கை. காதலர் தினத்தை அன்னைக்கு காதலை சொல்லி பரிசும் கொடுத்து அதுக்கு தாராளமா இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க.
எத்தனை குழந்தைண்ணே? ஒரு பையன். பையன் லவ் பண்ண ஒத்துப்பீங்களா? கண்டிப்பா. நீங்க வேற, அது எப்படியா இருந்தாலும் சேர்த்து வைப்பேன். அவரு ஆசைப்படுறது தான் நிறைவேற்றுவேன். பெற்றோர்களே பையன் காதலிச்சா தாராளமா ஒத்துக்கணும்ன்றது தாராளமா இந்த இடத்துல அண்ணன் சொல்லியிருக்காரு. அண்ணா ஏத்துக்கலாண்ணே. காதலர் தினம் வந்து நாங்கள் எப்பவுமே வந்து மனமார ஆதரிப்போம் காதல் பண்ணுறவங்கள. நல்ல காதலை தான் உண்மையாக அதுக்கு கூட பக்கபலமாக இருந்து அதை நாங்கள் சேர்த்து வைப்போம். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நானே வந்து அந்த காலத்தில் காதல் கல்யாணம் தான் பண்ணோம். நானே என் மனைவியும் வந்து லவ் பண்ணி வீட்டுக்கு தெரியாமல் போய் தாலி கட்டினோம். அதுக்கப்புறம் வந்து நல்லா வாழ்ந்து நாங்களும் அதே இடத்துல 2 பசங்களை பெற்று வளர்த்து இப்போ என் 2 பசங்களுக்குமே காதல் கல்யாணம் தான் பண்ணி வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் பையனுக்கும் காதல் கல்யாணம் பண்ணிட்டு இப்போ 2வது பையனுக்கும் காதல் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன், திருமணம். அண்ணே சூப்பர்ண்ணே. நீங்க காதல் கல்யாணம் பண்ணது இல்லாம உங்க பசங்களுக்கும் சேர்த்து காதல் கல்யாணம் பண்ணீங்க பாத்தீங்களா? உங்களை மாதிரி பேரண்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் காதல் வாழுண்ணே. கண்டிப்பாக உண்மையான காதல் என்னுமே யார் தடுத்தாலும் அது நல்ல மாதிரி வாழும். பொய்யா காதல் பண்ணீங்க, உண்மையான காதல் பண்ணீங்கன்னா தாராளமா வாழலாம். அண்ணனே சேர்த்து வச்சிருவாரு கூட. கரெக்டா? கண்டிப்பா உண்மையான காதல் வந்தா கண்டிப்பா அது. ஓகேண்ணா, ஒரு நாள் என் லவ் கூட்டின்னு வரேன், சேர்த்து வச்சிருக்கேன். நன்றி. காதலிங்க, காதலிக்காம போங்க. வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுங்க, கொண்டாடாம போங்க. எப்படி இருந்தாலும் நான் மட்டும் வந்தம்மா படுத்து தூங்கணுமா இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு ஏன் நிலைமையும் ஆகி போச்சு. வந்தமா வேலையை பார்த்தமா போனோமா. என்ன பண்றது? நல்லா இருங்கடா, போடா. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே.